டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து நிறைய வினாக்கள் கேட்டுட்டு வராங்க. அந்த வரிசையில் நம்ம 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் இயல் 1 கவிதை இயல் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கவிதை இயல் இந்த பாடம் ஃபுல்லாகவே ரொம்பவே இம்பார்ட்டண்டான நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. எந்த ஒரு லைனுமே மிஸ் பண்ணாமல் இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்திருக்கு. இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம படிக்கிறதுனால நம்ம அந்த பாடத்தை ஃபுல்லாகவே நம்மளால் கவர் பண்ண முடியும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். முதல் கேள்வி, ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு எது? ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு எது? ஆன்சர் கவிதை. ஆன்சர் கவிதை. நெக்ஸ்ட், மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை எது? மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை எது? ஆன்சர் கவிதை. ஆன்சர் கவிதை. இந்த பாடமே கவிதையியல் அப்படிங்கிற பாடம். அதனால் முழுக்க கவிதையை பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்கோம். ஒரு மொழியின் மாண்பும் சரிவும் அழகும் அந்த மொழியின் எதை கொண்டு மதிப்பிடப்படுகிறது? ஒரு மொழியின் மாண்பு, செறிவு நாட் சரிவு, அழகு அந்த மொழியின் எதை கொண்டு மதிப்பிடப்படுகிறது? அந்த மொழியினுடைய கவிதைகள், அந்த மொழியில் வழங்கப்படுகின்ற கவிதைகளை கொண்டே மதிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட், தமிழ் சமூகத்தின் பாரம்பரியமிக்க பண்பாட்டின் வேர்கள் எதன் வழியாக கிளை விரிக்கின்றன? தமிழ் சமூகத்தின் பாரம்பரியமிக்க பண்பாட்டின் வேர்கள் எதன் வழியாக கிளை விரிக்கின்றன? தமிழ் கவிதைகள் வாயிலாகத்தான். தமிழ் கவிதைகள். தன்னுடைய எந்த இலக்கியத்தால் உலக செவ்வியல் மொழிகளின் வரிசைகளில் வைத்து தமிழ் மொழி போற்றப்படுகிறது? எந்த இலக்கியத்தால் தமிழ் மொழியானது செவ்வியல் மொழி வரிசைகளில் வைத்து போற்றப்படுகிறதுனா கவிதை இலக்கியத்தால் மட்டுமே. நெக்ஸ்ட், இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் எந்த மொழியில் முதலாக எழுதப்பட்டன? தமிழ் மொழியில்தான் முதலாக இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் எழுதப்பட்டன. நெக்ஸ்ட், தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை எவை? ஆன்சர் சங்ககால கவிதைகள். சங்ககால கவிதைகள் தான் தமிழர்களினுடைய உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை. அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை குறித்த பதிவுகளை வெளிப்படுத்துபவை எவை? ஆன்சர் சங்ககால கவிதைகள். அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை குறித்த பதிவுகளை வெளிப்படுத்துபவை சங்ககால கவிதைகள். அகமனதில் துய்க்கின்ற காதல், அன்பு, கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது அகத்திணை. அகத்தினுடைய அகமனதில் விளைகின்ற காதல், அன்பு, கருணை உணர்வுகளை வெளிப்படுத்துவது அகத்திணை. புறத்திணை மனிதர் அதாவது மாந்தர்களினுடைய புற வாழ்வியல் கொண்டாடுகின்ற வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை வெளிப்படுத்துவது. கொடை, வீரம், சிறப்பு, புகழ் ஆகியவற்றை வெளிப்படுத்துவது புறத்திணை. அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் எந்தெந்த நூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 8 தொகை மற்றும் 10 பாட்டு. இந்த நூல்களுக்குள்ளாகவே அகத்திணை சார்ந்த கருத்துக்களும் புறத்திணை சார்ந்த கருத்துக்களும் அடங்கியுள்ளன. நெக்ஸ்ட், 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆகிய நூல்கள் எந்த பா வகையில் பெரும்பான்மையானவை அமைந்துள்ளன? பெரும்பான்மையானவை ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகியவற்றில் அமைந்துள்ளன. பெரும்பான்மையான 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள் ஆசிரியப்பாவிலும், வஞ்சிப்பாவிலும், கலிப்பாவிலும் அமைந்து காணப்படுகின்றன. குறுந்தொகை எந்த நூல்களுள் ஒன்று? குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. நெக்ஸ்ட், தலைவன் மீதான தலைவனின் தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டும் பரணரின் அவர் எழுதினவர் பரணர். பரணரின் அகத்திணை பாடல் அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. இந்த குறுந்தொகை நூலில் தலைவிக்காக தலைவன் வருந்துகிறான். அந்த எப்போவுமே
தலைவனுக்காக தலைவி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பரணர் வந்து இந்த குறுந்தொகை நூலில் என்ன சொல்லியிருக்காருனா, தலைவி மீதான தலைவனினுடைய அன்பை எவ்வாறு சொல்லியிருக்காருனா, சிறகிழந்த நாரையானது எவ்வாறு வருந்தும், ஒரு நாரைக்கு சிறகு இல்லைன்னா அது எப்படி வருந்துமோ அதை போல வருந்துவதாக குறிப்பிடுகிறார். இது வந்து குறுந்தொகையில் பரணர் எழுதிய கவிதை. நெக்ஸ்ட், குணக்கடல் திரையது படைத்தது நாரை தின்டேர் பொறையன் தொண்டி மூன்றுரை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது சிறகிழந்த நாரையினுடைய வலி, அதனுடைய வேதனை, அதுதான் தலைவியை காணாத தலைவனினுடைய வேதனை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா குறுந்தொகையில் பரணர் எழுதியிருக்கார். இந்த பாடல் வரி ஏற்கனவே சொன்ன இந்த பாடலினுடைய வரி தான் இது. குணக்கடல் திரையது படைத்தது நாரை என்கின்ற பாடல். நெக்ஸ்ட், சேயன் அரியோட் படர்திரை நோயே நெஞ்சம் நோய்பால் லோயே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. இதனை எழுதியவர் பரணர். இது அந்த பாடலோட தொடர்புடையதான். சிறையிழந்த நாரையனுடைய வழியை அந்த பாடலோட தொடர்புடைய பாடல் தான் இந்த பாடல், குறுந்தொகை. இதை எழுதியவர் பரணர். கீழ்கடலில் எழுந்த அழைப்பு அருகில் நின்ற முதுமையால் சிறையிழந்த நாரை ஒன்று சேரனது மேல் கடற்கரையில் அமைந்த எந்த நகரில் உள்ள பெரிய கரிய உணவாகிய ஐரை மீனை பெற வருந்தி இருந்தது? அது வந்து தொண்டி நகரில். இது எந்த மன்னனினுடைய நகர்னா சேர மன்னனினுடைய நகர். சேர மன்னன் அதாவது சிறையிழந்த நாரை, அதுக்கு பக்கத்தில் கடலில் ஒரு கருமை நிற ஐரை மீன் காணப்படுகிறது. ஆனால் சிறகிழந்த நாரைக்கு பசி இருக்கிறது, ஆனால் அதை உண்ண முடியவில்லை, ஏன்னா அதுக்கு சிறகில்லை. அவ்வாறாக தலைவியை பிரிந்த தலைவன் வந்து வருந்துகிறான் என்று பரணர் வந்து தன்னுடைய குறுந்தொகை நூலில் குறிப்பிடுகின்றார். அந்த பாடல் தான் இது. சேயன் அரியோர் படர்தி நோயே நெஞ்சே நோய் பாலோயே என்ற பாடல் வரி. அது என்ன நகரில் நடந்ததாட்டு சொல்லுறான்னா தொண்டி நகரில் உள்ள கடற்கரையில் நடந்ததாக பரணர் குறுந்தொகையில் விவரிக்கின்றார். நெக்ஸ்ட், புறநானூறு எந்த நூல்களுள் ஒன்று? குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று, புறநானூறும் 8 தொகை நூல்களுள் ஒன்று தான். நெக்ஸ்ட், எந்த மன்னனுக்கு குடப்புலவியனார் அறிவுரை வழங்குகின்றார்? அந்த அறிவுரை கூடுகின்ற பாடலானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த மன்னனுடைய பெயர் என்னென்னா பாண்டிய மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இந்த மன்னனுக்கு தான் குடப்புலவியனார் புறநானூறு பாடலின் வாயிலாக அறிவுரை கூறுகின்றார். என்னென்ன அறிவுரை கூறுகின்றார்னா, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. எழுதியவர் குடப்புலவியனார். யாருக்காக எழுதியிருக்காருன்னா பாண்டிய மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்காக எழுதியிருக்கார். நெக்ஸ்ட், ஒண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. எழுதியவர் குடப்புலவியனார். எந்த மன்னனுக்காகனா பாண்டிய மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய மன்னன். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிலத்தோடு நீர் அதுதான் உணவு, நிலத்தோடு நீர் சேர்ந்தாலே வேளாண்மை நடக்கும்னு அர்த்தம். அதனால் ஒரு நாட்டுக்கு வேளாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத குடப்புலவியனார் பாண்டிய மன்னனான தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியம் பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை வழங்குகின்றார். நெக்ஸ்ட், நீரும் நிழலும் புணரியோர் ஈண்டும் உடம்பும் உயிரும் படைத்தசி நோரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. எழுதியவர் குடப்புலவியனார். இது எல்லாமே நீரினுடைய சிறப்புகள், நீர் இல்லாமல் மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அதை பற்றி குறிப்பிட்டது தான். இது எழுதினது எல்லாமே குடப்புலவியனார். எந்த நூல்னா புறநானூற்று நூல். யாருக்கு அறிவுரை கூறுவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளன? தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட், பாண்டிய மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை கூறும் புலவரின் பெயர் குடப்புலவியனார். எந்த பாடலின் வாயிலாக? புறநானூற்று பாடலின் வாயிலாக. நெக்ஸ்ட்,
உணவு கொடுத்தவர் எதை கொடுத்தவர் ஆவார்? உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் ஆவார். உணவு என்பது யாது? நிலத்தோடு நீர் சேருவதுதான் உணவு. அதாவது வேளாண்மைக்கு உதவுக அப்படிங்கிற பொருளில் வருது. நிலத்தோடு நீர் சேர்ந்தால் வேளாண்மை நடக்கும், அந்த வேளாண்மைக்கு உதவுக என்று குடப்புலவியனார் அறிவுரை வழங்குகின்றார். நெக்ஸ்ட், நீரின்றி அமையாத உடல் குறித்து கூறி நீர்வளம் பெருக்க மன்னனை அறிவுறுத்தியவர் யார்? குடப்புலவியனார். எந்த காலத்தில் எழுந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் வாழ்வியல் அறங்களை கற்பிக்கின்றன? சங்கம் மருவிய காலம். சங்க காலத்துக்கு அடுத்த காலம் தான் சங்கம் மருவிய காலம். இந்த காலத்தில் தான் வழங்கப்பட்ட நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். அதில் பெரும்பான்மையான நூல்கள் அறநூல்கள். இந்த அறங்களை எந்த காலம் கற்பித்ததுன்னா சங்கம் மருவிய காலம். நெக்ஸ்ட், 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தில் உருவானவை? எந்த காலம்னா சங்கம் மருவிய காலத்தில் உருவானவை. இந்த கவிதையியல் அப்படிங்கிற இந்த பாடத்தில் இந்த சிறப்பு தமிழ் பாடத்தில் இந்த கவிதை எவ்வாறாக வளர்ச்சி பெற்று இப்பொழுதுள்ள நடைமுறை கவிதைக்கு வந்தது அப்படிங்கிற ஸ்டோரியை தான் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன காலம் அந்த பாடல்கள் வரும், அந்த பாடல்களை யார் எழுதுனாங்கன்னு வரும், அது என்னென்ன நூல்களில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது வரும். 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த வகை யாப்பு வகையில் அமைந்துள்ளவை? 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த வகை யாப்பு வகையில் அமைந்துள்ளவை? பெரும்பான்மை வெண்பாவால் ஆனது. 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மையானவை வெண்பாவால் ஆனது. உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் எது? திருக்குறள். திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ஒரு அறநூல். மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையின் பாடு பொருளாக கொண்டு எழுந்தவை எவை? அவைதான் தமிழ் காப்பியங்கள். காப்பியங்களில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சங்க காலம் அதிலலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மன்னனை வைத்து தான் பாடியிருப்பாங்க புலவர்கள். மன்னனை புகழ்ந்து அவனுடைய கொடை வீரம் சிறப்பு இதெல்லாம் புறநானூற்று பாடலில் ஃபுல்லாகவே மன்னர்களை புகழ்ந்து தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த காலத்தில், அதாவது அந்த காலத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா தமிழ் காப்பிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக நம்ம எதை பார்க்கலான்னா சிலப்பதிகாரம் நூலை பார்க்கலாம். சிலப்பதிகாரம் அந்த நூலுக்கு இன்னொரு பேர் என்ன? குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற பேர். அதாவது குடிமக்களினுடைய சிறப்புகளை பற்றி, சாதாரண அந்த நகரில் வசிக்கின்ற சாதாரண மனிதர்களை பற்றி, அதாவது கோவலன் கண்ணகி அது புகார் நகரத்தில் வசிக்கின்ற சாதாரண மக்களை பற்றி கூறுகின்றது. அதுதான் குடிமக்கள் காப்பியம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் தான். மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாக கொண்டு எழுந்தவை தமிழ் காப்பியங்கள். நெக்ஸ்ட், காதல் வீரம் அறம் என அனைத்தையும் பாடி செல்பவை எவை? இவைதான் காப்பிய கவிதைகள். இந்த காப்பிய கவிதைகள், அதாவது காப்பியங்கள் வந்த காலங்கள், அந்த அதில் கவிதைகளும் சொல்லியிருப்பாங்க. அந்த கவிதைகளில் எல்லாமே இருக்கும். காதல் இருக்கும், வீரம் இருக்கும், அறம் இருக்கும் என அனைத்தும் இருக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் தான். அதில் அறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இதில் அறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, காதல் பற்றி சொல்லியிருப்பாங்க, வீரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தவை எவை? இவை காப்பிய கவிதைகள். நெக்ஸ்ட், மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் எது? அது மணிமேகலை தான். ஒரு மாந்தருக்கு, மனிதர்களுக்கு அறம்தான் முக்கியம் என்று முக்கியம் அறம்தான், முதல்ல முக்கியம் அறம்தான் அப்படிங்கிறத வலியுறுத்திய முதல் காப்பிய நூல் மணிமேகலை. பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு, பசியின்றி வாழ்தல், வாழ்வின் நிலையாண்மை என எவற்றின் தளம் பறந்து காணப்பட்டது? காப்பிய கவிதைகளில் காதல் அறம் வீரம் அது மட்டுமின்றி பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு, பசியின்றி வாழ்தல், வாழ்வின் நிலையாமை என பல தளங்களில் காணப்பட்டன. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பவரும் செல்வமும் நில்லா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. இதில்
அது எந்த காதையில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடல்னா சிறைசெய் காதை. சிறைசெய் காதை. மணிமேகலையினுடைய உட்பிரிவு தான் காதைகள். அந்த காதை இது என்ன காதைனா சிறைசெய் காதை. இதில் தான் இந்த பாடல் வரி இருக்குது. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பவரும் செல்வமும் நில்லா என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். அது எதுவுமே நிலையற்றது, அறம் ஒன்றே நிலையானது அப்படின்னு குறிக்குது. இளமையும் நிற்காது, இளமையும் ஒருத்தனுக்கு பெர்மனன்ட் கிடையாது. யாக்கையும் நில்லா, உடலும் பெர்மனன்ட் கிடையாது. யாக்கை என்றால் உடல். வளவிய வான்பவரும் செல்வமும் நில்லா, ஒருவன் பெற்ற செல்வம் கூட அவனோட நிலைக்காது. ஆனால் அவன் பெற்ற அறம் மட்டுமே இறுதி வரை அவனுடன் நிலைக்கும். அப்படியே அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பட்டுள்ள முதல் இலக்கியம் எதுனா மணிமேகலை. அதில் உள்ள சிறைசெய் காதையில் இந்த பாடல் வரி இருக்குது. நெக்ஸ்ட், புத்தேல் உலகம் புலவரும் தாரார் மிக்க அறமே விழுதுணையாவது என்று குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. அதில் உள்ள சிறைசெய் காதை. புத்தேல் உலகம் புலவரும் தாரார் மிக்க அறமே விழுதுணையாவது, அதாவது அறம் மட்டுமே சிறந்த துணை, ஒருவருக்கு மிகச்சிறந்த துணை அறம் மட்டுமே, அவர் செய்த அறங்கள் மட்டுமே அப்படின்ட்டு குறிப்பிடக்கூடிய நூல் மணிமேகலை. அதில் உள்ள சிறைசெய் காதை. நெக்ஸ்ட், இறை உணர்வோடு அன்பையும் அறத்தையும் வெளிப்படுத்திய கவிதைகள் எவை? பக்தி கவிதைகள். அடுத்ததாக வந்தது தான் பக்தி கவிதைகள். ஃபஸ்ட்டு தமிழ் காப்பியங்கள், அதில் கவிதைகள் இருக்கும். அதனால் முதல்ல உள்ளது காப்பிய கவிதைகள். அந்த கவிதைகள் காப்பிய கவிதைகள். அதுக்கு அடுத்ததாக வந்தது தான் பக்தி கவிதைகள். இறையுணர்வோடு அன்பையும் அறத்தையும் வெளிப்படுத்துமாறு தோன்றிய கவிதைகள் பக்தி கவிதைகள். காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதைகளின் பாடுபொருள் யாரை நோக்கியதாக அமைந்திருந்தது? காப்பிய கவிதைகளுக்கு பிறகு வந்தது தான் பக்தி கவிதைகள். இது கடவுளை நோக்கியது. பக்தி கவிதைகளுக்கு பின் வந்த கவிதைகள் சிற்றிலக்கிய கவிதைகள். பக்திக்கு பிறகு சிற்றிலக்கிய கவிதைகள் வருது. சிற்றிலக்கிய கவிதை வடிவங்கள் கோவை, உலா, அந்தாதி, இது எல்லாமே சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் தமிழில் உண்டு. அது எல்லாமே கவிதை வடிவங்கள் தான். கோவை, உலா, அந்தாதி போன்றவை யாரை புகழ்ந்தன? கடவுள், அரசன், சிற்றரசர்கள், வள்ளல்கள் ஆகியவற்றை புகழ்ந்தன. இது சிற்றிலக்கிய கவிதைகள். காப்பிய கவிதைகள் குடிமக்களை புகழ்ந்து காணப்பட்டன. பக்தி இலக்கியங்கள், பக்தி கவிதைகள் கடவுளை மட்டும் புகழ்ந்து காணப்பட்டன. ஆனால் சிற்றிலக்கிய கவிதைகள் கடவுள் மட்டுமின்றி, குடிமக்கள் மட்டுமின்றி எல்லாரையுமே, கடவுள், அரசன், சிற்றரசர்கள், வள்ளல்கள் என அனைவரையும் புகழ்ந்தன. எளிய மக்களின் வாழ்வியலை எடுத்துரைக்கும் சிற்றிலக்கிய கவிதைகள் அது என்னன்னா பள்ளு மற்றும் குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி எடுத்துக்காட்டு. பள்ளு முக்கூடர் பள்ளு. இது எல்லாமே எளிய மக்களின் வாழ்வை எடுத்துரைத்த சிற்றிலக்கிய கவிதைகள். சிலேடை, விடுகதை, சொற்புதிர் போன்ற சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள் தனிப்பாடல் கவிதைகள். தனிப்பாடல் கவிதைகள். பக்தி கவிதைகளுக்கு பிறகு வந்தது தான் சிற்றிலக்கிய கவிதைகள். அதற்கு பிறகு வந்தது தான் தனிப்பாடல் கவிதைகள். இது படிக்கக்கூடியவங்களுடைய மூளைக்கு ஒரு புதிராக இருக்கும். அதாவது சிலேடை இருக்கும், விடுகதை இருக்கும், சொற்புதிர் இருக்கும். தமிழ் யாப்பிலக்கணத்தின் படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய கூறுகள், இந்த தலை அந்த ஸ்பெல்லிங் வேறு, ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? மரபு பாடல் என்று அழைக்கின்றோம். அதாவது தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி அந்த யாப்பினுடைய கூறுகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இது எல்லாமே நிரம்ப அமையப்பெற்று சிறப்பாக அமைந்த பாவினங்களுக்கு பேர் தான் மரபு பாடல். நெக்ஸ்ட், விருந்தேதாயினும் புதுவது புனைந்த யாப்பின் மேட்டே என்று கூறும் நூல் எது? இது தொல்காப்பியம்தான். விருந்தேதானும் புதுவது புனைந்த என்று கூறும் நூல் தொல்காப்பியம். உலக அளவில் தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சியின் காலம் எது?
19ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இதுதான் இலக்கிய மறுமலர்ச்சி காலம். இலக்கிய மறுமலர்ச்சி காலம் எதுனா 19ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். நெக்ஸ்ட், விருந்து என்பதை புதுமை என்ற பொருளில் கூறியுள்ளவர் யார்? தொல்காப்பியர். அதாவது இந்த பாடல் பாருங்கள், விருந்தே தானும் புதுவது புனைந்த. இந்த விருந்து அப்படிங்கிறத அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புதுமை அப்படிங்கிற பொருளில் கூறியிருப்பார் தொல்காப்பியர். தமிழ் கவிதைகளின் பல்வேறு வடிவங்கள். அடுத்ததாக வந்தது தான் தமிழ் கவிதைகள். புது கவிதை, ஹைக்கூ, லிமரக், லிமரக்கு, சென்ட்ரியு, குக்கு. புது கவிதை, ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரக், லிமரக்கு, குக்கு. யாப்பிலக்கண வரையறைக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடும் கட்டற்ற தன்மையோடும் எது எழுதப்படுகின்றது? எது எழுதப்படுகின்றன? புது கவிதை. அதாவது யாப்பிலக்கணத்தின்படி எழுதப்பட்டால் அதற்கு பேர் மரபு பாடல். அதுவே யாப்பிலக்கணத்தின், அதாவது எழுத்து, அசைச்சீர், தலை, அடி, தொடை இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் சுதந்திரமாக வெளிப்பாடோடு கட்டற்ற தன்மையோடு எழுதப்படக்கூடிய கவிதைகள் தான் புது கவிதைகள். புது கவிதையின் பல்வேறு உத்திகள்: உவமை, உருவகம், படிமம், குறியீடு, ஸ்லேடை, அங்கதம், முரண், இருண்மை. இனி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் இந்த உவமைனா என்ன, உருவகம்னா என்ன, படிமம்னா என்ன, குறியீடுனா என்ன, அந்த குறியீடை வச்சு யார் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அதெல்லாம் வரும். உவமை, உருவகம், படிமம், குறியீடு, ஸ்லேடை, அங்கதம், முரண், இருண்மை. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்பொழிவு சோதிமிக்க நவ கவிதை என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்பொழிவு சோதிமிக்க நவ கவிதை என்று பாடியவர் யார்? அதாவது கவிதையை அவர் புகழ்ந்திருக்காரு. சாதாரண புது கவிதையை புகழ்ந்திருக்காரு. ஆன்சர் பாரதியார். முதலாக தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்? பாரதியார். தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் பாரதியார். யாருடைய கவிதை வடிவம் தமிழில் மரபான செய்யுள் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது? பாரதியார். இவருடைய பாடல் இவர் தான் முதல்ல கட்டுப்பாடற்ற புது கவிதைகளை எழுத தொடங்கியவர் தான் பாரதியார். தமிழில் மரபான செய்யுள் வடிவமும், அதாவது செய்யுள் வடிவமும் இருக்கும், நாட்டார் பாடல்களினுடைய ஓசை வடிவமும் கலந்து இருக்கும். அதுதான் பாரதியாரினுடைய கவிதைகள். மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யார்? மரபு கவிதையும் இருக்கும், புது கவிதையும் இருக்கும், இரண்டுக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். தமிழின் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை எது? முதல் வசன கவிதை காட்சி. தமிழின் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை காட்சி. காட்சி என்ற வசன கவிதையை எழுதியவர் பாரதியார். முதலில் வசன கவிதையை தமிழில் எழுதியவர் பாரதியார். தமிழில் கவிதைகளுக்கு புது வடிவத்தை தந்தவர் பாரதியார். அவருடைய முதல் வசன கவிதையின் பெயர் காட்சி. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்றி என்று பாடியவர் யார்? பாரதியார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்கள் நன்று என்று பாடியவர் பாரதியார். நெக்ஸ்ட், வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிதே, காடு நன்று என்று பாடியவர் அதுவும் பாரதியார் தான். அதாவது காட்சி என்று முதல் வசன கவிதை எழுதியிருப்பார்ல, அந்த வசன கவிதையினுடைய பாடல் வரிகள் தான் இந்த வரிகள். எல்லாமே நல்லது அப்படிங்கிறத பாரதியார் உணர்த்தியிருப்பார். யாருடைய முயற்சியால் தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் பிறந்தது? தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் அப்படின்னு சொன்னாலே அது புது கவிதை வடிவம் தான். இது யாருடைய முயற்சியால் தமிழில் பிறந்ததுன்னா அது பாரதியாரினுடைய முயற்சியினால். யாருடைய கவிதைகளில் தேச விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை என மூன்றும் பாடுபொருளாக அமைந்து காணப்பட்டது? பாரதியார். பாரதியார் அவர்
அந்த சுதந்திரத்துக்கு முன்பாக கவிதை எழுத தொடங்கியவர், சுதந்திரத்துக்கு முன்பாக. அதனால் அவருடைய கவிதைகளில் தேச விடுதலை மட்டுமின்றி பெண் விடுதலை, சமுதாய விடுதலை என மூன்றும் காணப்படும். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அதனால தான் அவருக்கு பேர் சிந்துக்கு தந்தை, சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பாரதியார், அவ்வாறு அழைத்தவர் பாரதிதாசன். மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைத்தவர் யார்? பாரதியார். பாரதியார் தன்னுடைய கவிதைகள், வசன கவிதையை முதலில் கொண்டு வந்தவர் பாரதியார் தான். புது கவிதை வடிவத்தை கொண்டு வந்தவரும் பாரதியார் தான். அவருடைய கவிதைகளில் எப்படி இருக்குன்னா, மக்களோடு நேரடியாக பேசுவது போல அமைந்து காணப்படும். அதுதான் வசன நடை கவிதை. இவ்வாறு மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைத்தவர் பாரதியார். ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டவர் யார்? ஷெல்லி என்ற கவிஞரினுடைய கவிதைகளால் கவரப்பட்டவர் பாரதியார். ஷெல்லிதாசன் என்று தமது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார்? பாரதியார். பாரதியார் அவர் கவிதைகள் எழுதுவார், அதுக்கு கீழே அவருடைய பெயர் எப்படி எழுதுவார்னா ஷெல்லிதாசன் என்று எழுதுவார். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அதை பாரதியாரை முன்மொழிந்திருக்காரு. பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் பாரதிதாசன், அவர் முன்மொழிந்தவர் பாரதியார். சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பாரதிதாசன். பாரதியார் தேச விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதுவே பாரதிதாசன் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கங்கள் ஒழிப்பு முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பொது உடைமையும் கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் தமது பாடல்களை வலியுறுத்தியவர் யார்? பாரதிதாசன். பொது உடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் தமது பாடல்களை வலியுறுத்தியவர் பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியை போலவே நன்கு தேர்ச்சி பெற்றவர் பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசைகளிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் பாரதிதாசன். மக்கள் இலக்கிய வடிவங்களான கும்மி, தெம்மாங்கு, ஏற்றப்பாட்டு போன்ற வடிவங்களில் கவிதை பாடியவர் யார்? பாரதிதாசன். மக்கள் இலக்கிய வடிவங்களான கும்மி, தெம்மாங்கு, ஏற்றப்பாட்டு போன்ற வடிவங்களில் கவிதை பாடியவர் பாரதிதாசன். பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர். சமூகத்தில் ஏழை பணக்காரன் என்று ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தியவர் பாரதிதாசன். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்கில் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்று பாடியவர் பாரதிதாசன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்று பாடியவர் பாரதிதாசன். தன் மொழி, தன் நாடு, தன் மக்கள் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் தன் நாடு, தன் மொழி, தன் மக்கள் என்று பாடினார். ரசூல் கம்சதேவ் என்று எந்த நாட்டு கவிஞர்? ரசூல் கம்சதோவ் எந்த நாட்டு கவிஞர்? இவர் ஒரு ரஷ்ய நாட்டு கவிஞர். ரஷ்ய நாட்டு கவிஞரான ரசூல் கம்சதேவ் என்பவருடன் ஒப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யார்? பாரதிதாசனின் வழிவந்த பரம்பரை கவிஞர்கள் வாணிதாசன், முடியரசன் மற்றும் சுரதா, அதாவது சுப்புரத்தினதாசன். புது கவிதை முன்னோடிகள் யார்? புது கவிதைகள் முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி, குபா ராஜகோபாலன், நா சுப்பிரமணியன், புதுமை பித்தன். புது கவிதைகளின் முன்னோடி நான் பிச்சமூர்த்தி, குபா ராஜகோபாலன், சுப்பிரமணியன், புதுமை பித்தன். மணிக்கொடி இதழில் புது கவிதைகளை எழுதியவர் யார்? மணிக்கொடி இதழில் புது கவிதைகளை எழுதியவர் பிச்சமூர்த்தி, ராஜகோபாலன், சுப்பிரமணியன், புதுமை பித்தன். இவங்க எல்லாமே புது கவிதைகளின் முன்னோடி.
புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ந. பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தியில் ந. பிச்சமூர்த்தி. எந்த காலகட்டத்தில் கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்கள் வசன கவிதைகளை வெளியிட்டன? எந்த காலகட்டம்னா மணிக்கொடி காலம். முதல் காலம் மணிக்கொடி காலம். பாரதியாருக்கு பிறகு அந்த கவிதை வரி ஃபஸ்ட்டு பாரதியார் பரம்பரை, அது பாரதிதாசன் அவங்க வருவாங்க. பாரதிதாசனின் வழி வந்தவர்கள் வாணிதாசன், முடியரசன், சுரதா இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் மணிக்கொடி காலம். மணிக்கொடி காலம் இந்த காலத்தில் தான் 2 இதழ்கள் வெளியிடப்பட்டன. அவை கிராம ஊழியன், கலாமோகினி என்ற 2 இதழ்கள். இவை வசன கவிதைகளை வெளியிட்டன. இதோட பாட்டு வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.